Hallelujah. Hallelujah. Even today we are going to go to the word of God. இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். Shall we welcome the Holy Spirit? நாம் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரை நாம் வரவேற்போம். வரவேண்டும் தெய்வ ஆவியே எங்கள் மத்தியிலே வரவேண்டும் தெய்வ ஆவியே இந்த வேளையிலே ஆட்கொள்ளும் ஐயாம் அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும் ஆட்கொள்ளும் ஐயாம் அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயாம் அனல் மூட்டும் வரவேண்டும் தெய்வ ஆவியே எங்கள் மத்தியிலே வரவேண்டும் தெய்வ ஆவியே இந்த வேளையிலே ஆட்கொள்ளும் ஐயாம் அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும் ஆட்கொள்ளும் ஐயாம் அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும். Blessed Holy Spirit, I pray that you would fall in this place. பரிசுத்த ஆவியானவரே நீர் இந்த இடத்தில் இறங்கி வர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். Fill every vessel to an overflowing capacity now. ஒவ்வொரு பாத்திரங்களை நிரம்பி வழிகிற அளவிற்கு கர்த்தர் நிரப்புவீராக. Let every vessel overflow with your anointing. ஒவ்வொரு பாத்திரங்களும் அபிஷேகத்தால் நிரம்பி வழிகட்ட வேண்டும். Blessed Holy Spirit, we welcome you in this place. பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். Oh mighty one of God, we welcome you in this place. பலத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். Let your holy presence fall in this place. உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் இந்த இடம் முழுவதிலும் இறங்கி வருவதாக. Let your Shekinah glory fill this place, O Lord. உம்முடைய ஷெகினா மகிமை இந்த இடம் முழுவதையும் நிரப்புவதாக. Be thou glorified in this place. தேவரே இந்த இடத்தில் நீர் மகிமைப்படுவீராக. We welcome you, Holy Spirit. ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். We welcome you, Lord. ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம். Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Amen and amen. ஆமென். Would you kindly turn your Bibles to Joel chapter 2 and verse 28. யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். Joel chapter 2 and verse 28. யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். And it shall come to pass afterwards that I will pour my spirit on all flesh. Your sons and your daughters shall prophesy, and your old men shall dream dreams, and your young man shall see visions. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். Here we come across a wonderful promise that is given to us prophetically through the prophet Joel. இங்கே யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் ஒரு அருமையான தீர்க்கதரிசனம் நமக்கு அருளப்படுகிறது. The outpouring of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய அருள்மழையை பற்றி பேசுகிறது. Hallelujah. Hallelujah. And that prophecy came to fulfillment when we read Acts chapter 2 verse 1 to verse 36. இந்த தீர்க்கதரிசன வார்த்தையானது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 to 36 வசனங்களை வாசிக்கும்போது அங்கே நிறைவேறுதலை பார்க்கிறோம். On the day of Pentecost, the Holy Spirit was poured upon on all flesh in an incredible way. பெந்தெகோஸ்தே நாளிலே
அளவிட முடியாத அளவிற்கு அங்கே கூடி வந்திருந்த ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்பட்டது. The Holy Spirit came down as a mighty rushing wind. பரிசுத்த ஆவியானவர் பலத்த காற்றைப் போல் இறங்கி He வந்தார். came upon the apostles and all the 120 people who were gathered in the upper room. அங்கே மேல் வீட்டிலே கூடியிருந்த அப்போஸ்தலர்கள் மேலே 120 மேலே அவர் வந்து இறங்கினது. And we read that everyone began to speak in tongues. அங்கே ஒவ்வொருவரும் அந்நிய பாஷையிலே பேசினதை நாம் பார்க்கிறோம். The Spirit started giving them the utterance. ஆவியானவர் அவர்களுக்கு அச்சாரத்தை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். It was a moment of great ecstasy and a great commotion. அது மிகப்பெரிய ஒரு குழப்பமாகவும் அதே நேரத்தில் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியவிதமாய் காணப்பட்டது. Many people wondered what on earth is going on. அநேகர் இங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். Some people glorified God, சிலர் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். while others they mocked and said these people are full of new wine. ஆனால் மற்றவர்கள் பரியாசம் பண்ணி சொன்னார்கள் இவர்கள் திராட்சை ரசத்தினால் மதுவினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று. But Peter stood up in their midst and he said, ஆனால் பேதுரு அவர்கள் நடுவிலே எழும்பி நின்று அவர் சொன்னார், these are not drunk as you might suppose. நீங்கள் நினைக்கிறது போல் அவர்கள் மதுபான வெறி கொள்ளாமல். This is the fulfillment of the prophecy which was prophesied by prophet Joel. யோவேல் தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. In the last days he will pour out his spirit on all flesh. மாம்சமான யாவர் மேலும் கடைசி நாட்களிலே ஆவியை ஊற்றுவேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Peter declared and he said the fulfillment of prophecy had come. பேதுரு சொல்லுகிறார் அந்த தீர்க்கதரிசனத்துடைய நிறைவேறுதல் வந்துவிட்டது என்று. I will pour out my spirit on all flesh. நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். I will pour out my spirit upon all flesh. என்னுடைய ஆவியை மாம்சமான யாவர் மேலும் நான் ஊற்றுவேன். What caught my attention in this verse is இந்த வசனத்திலே நம்முடைய கவனத்தை ஈர்ப்பது என்ன? the term my spirit. என்னுடைய ஆவி என்று கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. My spirit. என் ஆவி என்று சொல்லுகிறார். I will pour out my spirit on all flesh. என்னுடைய ஆவியை மாம்சமான யாவர் மேலும் நான் ஊற்றுவேன். God warningly, possessively, he calls the Holy Spirit as my spirit and he says, I will pour it out on all flesh. தேவன் உரிமையாக சொந்த மனதாக சொல்லுகிறார், என்னுடைய ஆவியை நான் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று. Even right now, right here, God is ready to pour out his spirit upon each and every one of you. இப்பொழுதும் இந்த நேரத்தில் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறவங்க ஒவ்வொரு மேலும் அவர் தம்முடைய ஆவியை அவர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. Every time when God the Father, he said, my spirit, it had a wonderful, incredible, impacting meaning to it. எப்பொழுதெல்லாம் பிதாவாகிய தேவன் என்னுடைய ஆவி என்று சொல்லுகிறாரோ அதிலே ஒரு வல்லமை மிக்க தேவனுடைய மகத்துவத்தை நாம் பார்க்கிறோம். We see a significant impact behind it. அதற்கு பின்பாக ஒரு அடையாளம் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. When God said my spirit, தேவன் என் ஆவி என்று சொல்லும்போது what does he mean? அதற்கு அர்த்தம் என்ன? When you read the scriptures, நாம் வசனங்களை வாசிக்கும்போது many a times he says my spirit, my spirit, my spirit. அநேக இடங்களிலே நேரத்திலே என் ஆவி என் ஆவி என் ஆவி என்று கர்த்தர் சொல்லுகிறார். And every time he says my spirit, it has some significance. எப்பொழுதெல்லாம் என்னுடைய ஆவி என்று சொல்லுகிறாரோ அங்கே விசேஷமான ஒரு அடையாளம் இருக்கிறது. Some blessing is there for us. அங்கே ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் இருக்கிறது. Firstly, when God says my spirit, முதலாவதாக தேவன் என் ஆவி என்று சொல்லும்போது what does it mean? அதற்கு அர்த்தம் என்ன? When you read Genesis chapter 6 and verse 3, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது there the Lord says, அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், and the Lord said, my spirit shall not strive with man forever, for he is indeed flesh, yet his days shall be 120 years. அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றென்றைக்கு மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். Here again God says my spirit. இங்கே தேவன் சொல்லுகிறார் என் ஆவி என்று. My dear brothers and sisters, என் அன்பு சகோதர சகோதரிகளே, when he says my spirit, இங்கே என் ஆவி என்று கர்த்தர் சொல்லும்போது he says my spirit is not going to strive with man forever. என்னுடைய ஆவி மனிதனோடு என்றென்றைக்கும் போராடுவது இல்லை என்று அவர் சொல்லுகிறார். For what reason does the Holy Spirit, my God says my spirit strives with man? எதற்காக தேவன் மனிதனோடு என்னுடைய ஆவி போராடுகிறது என்று சொல்லுகிறார்? When you read John 16 and verse 8, யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது the Bible says the Holy Spirit convicts the world of sin, of righteousness
and judgment. பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். When God says, "My spirit shall not strive with man forever," என்னுடைய ஆவி மனிதனோடு என்றென்றைக்கும் போராடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லும்போது, the Holy Spirit strives with the heart and minds of people, convicting them of their sins, their righteousness, and of His judgment. பரிசுத்த ஆவியானவர் மனிதனுடைய பாவங்களை குறித்து அவருடைய நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவதற்காகவே அவர் போராடி கொண்டிருக்கிறார். God's Spirit is a spirit of conviction. தேவனுடைய ஆவியானவர் உணர்த்துகிறவராகவே இருக்கிறார். One of the primary work of the Holy Spirit is to convict people of their sins. பரிசுத்த ஆவியானுடைய ஒரு மிகப்பெரிய வேலை என்ன? ஜனங்களுடைய பாவங்களை அவர் கண்டித்து உணர்த்துகிறார். And here God says, "My spirit is not going to strive with man forever." இங்கே தேவன் சொல்லுகிறார், என்னுடைய ஆவி மனிதனோடு என்றென்றைக்கும் போராடுவதில்லை. That means the convicting work of the Holy Spirit has a limit. Only for a certain period the Holy Spirit will strive with us, will strive with mankind. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட காலம்தான், குறிப்பிட்ட நேரம்தான் மனிதனோடு கூட அவர் போராடி கொண்டிருக்கிறார். He will say, "My son, my daughter, you keep away from that sin." அவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ செய்கிற அந்த பாவத்தை விட்டு விலகீர் என்று அவர் சொல்லுகிறார். He will say, "My servant, my anointed one, you keep away from presumptuous sins." கர்த்தர் சொல்வார், என்னுடைய ஊழியக்காரனே, என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களே, துணிகரமான பாவத்திற்கு விலகி இருங்கள் என்று. All the time He keeps on convicting us. அவர் எப்பொழுது நம்மை உணர்த்தி கொண்டே இருப்பார். He will say, "Keep away from that presumptuous, that secret sin." அவர் சொல்லுவார், ரகசியமான பாவத்தை, துணிகரமான பாவத்தை விட்டு நீ விலகு என்று. Don't go back to the sin which you have once already forsaken. ஏற்கனவே நீ எந்த பாவத்தை விட்டு விட்டு வந்தாயோ அதே பாவத்திற்கு பின்பாக நீ போகாதே என்று சொல்லுவார். Don't justify and cover your sins. உன்னுடைய பாவம் செய்கிறது சரி என்று உன்னை நீயே சொல்லி மூடி மறைத்துக் கொள்ளாதே. Come back to the Lord, repent and return to the Lord. நீ ஆண்டவர் பக்கமாய் திரும்பி நீ வர வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். Each and every day He wrestles with the heart of man. ஒவ்வொரு நாளும் மனுஷனுடைய இருதயத்தோடு கூட கர்த்தர் போராடி கொண்டிருக்கிறார். Over and over again He convicts a person. திரும்ப திரும்ப ஒரு நபரை அவர் கண்டித்து உணர்த்தி கொண்டிருக்கிறார். But then when he ignores the cry and the call of the Holy Spirit, when he hardens his heart and when he continues in that sin, ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய கூக்குரலை, பரிசுத்த ஆவியானுடைய போராட்டத்தை மனிதன் கண்டு கொள்ளாமல் தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவன் தொடர்ந்து பாவம் செய்வானானால் the Holy Spirit is grieved. பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார். After which he becomes very silent. அதற்கு பின்பு அவர் அமைதலாக மாறிவிடுகிறார். He does not strive with that man again and again. அவர் திரும்ப திரும்ப அதற்கு பின்பு மனிதனோடு போராடுவதில்லை. He lets him go in the way in which he wants to go. அந்த மனிதன் எந்த வழியில் போக விரும்புகிறானோ போகட்டும் என்று விட்டு விடுகிறார். No more he is convicted, no more he feels the pricking of the Holy Spirit in his அதற்கு heart. பின்பு அந்த மனிதனுக்கு கண்டிக்கிற அல்லது உணர்த்துகிற இருதயத்தில் ஒரு குத்துகிற உணர்வு வருவதில்லை. Surely that state of a person is a pathetic one. அப்படிப்பட்ட ஒரு நிலை ஒரு மனிதனுக்கு வரும் என்றால் அது பரிதாபமான நிலையாயிருக்கும். The reason is for the rest of his life he is never going to repent again. ஏனென்றால் அதற்கு பின்பு தன் வாழ்நாள் முழுவதும் அந்த குறிப்பிட்ட மனிதன் மனம் திரும்ப போகிறதில்லை. If he doesn't repent, then he is never going to receive the grace of God's forgiveness. அவன் மனம் திரும்பாத பட்சத்தில் தேவனுடைய பாவ மன்னிப்பாகிய கிருபை அவன் பெற முடியாது. Surely he will die in his sins and his soul will be plunged into the hell which is prepared, a place of torment which is prepared for devil and his angels. நிச்சயமாகவே அவன் பாவத்திலே மரித்து பிசாசுக்காக, பிசாசுடைய தூதர்களுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிற ஆக்கினை தீர்ப்பாகிய நரகத்தில் அவன் தள்ளப்படுவான். That is why the Lord says, அதனால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், my spirit is not going to strive with man forever. என்னுடைய ஆவி மனிதனோடு என்றென்றைக்கும் போராடுவதில்லை. There is a limit to his convicting work in a person. ஒரு மனிதனுக்குள்ளே உணர்த்துகிற வேலைக்கும் ஒரு அளவை அவர் வைத்திருக்கிறார். We are not to grieve the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி விடக் கூடாது. Once my father shared about his school principal. ஒரு விஷயம் என்னுடைய தகப்பனார் அவருடைய பள்ளிக்கூட முதல்வரை பற்றி அவர் சொன்னார். He was a very strict and a very stern man. அந்த பள்ளிக்கூடத்தினுடைய முதல்வர் மிகவும்
மிகவும் கண்டிப்பான ஒருவர். And his aim in his life to make sure that every student in his school passes out in the board exams. அவருடைய விருப்பம், அவருடைய நோக்கம் எல்லாம் அரசாங்க தேர்வு வழும்போது ஒவ்வொரு மாணவர்களும் தேர்ச்சி பெற்று வெளியிலே செல்ல வேண்டும், ஒருவரும் தோற்று போக கூடாது என்பதுதான். So every week there will be unit test, every weekly test there will be there. ஒவ்வொரு வாரமும் அதற்காக ஒரு விசேஷித்த ஒரு டெஸ்ட் வைப்பார்கள். And supposing a student he loiters about and he cuts class and roams around and fails in that unit test. ஒருவேளை ஒரு மாணவன் அங்கும் இங்கும் சுற்றி திரிந்து சரியாக படிக்காதபடி, தேர்வை சரியாக எழுதாதபடி அதிலே தோற்று போனால், fail ஆயிட்டா, he is to go and appear before the principal in his room. அந்த ஃபெயிலான மாணவன் அந்த பிரின்சிபலை அவருடைய அறையிலே போய் பார்க்க வேண்டும். And usually students will not easily go there because it is a very dreadful place. ஏனா சீக்கிரத்துல மாணவர் யாரும் பிரின்சிபல் ரூமுக்கு போக மாட்டாங்க, அது அவ்வளவு பயமுள்ள ஒரு இடம். Only 3 times a student is to appear before the principal room. பிரின்சிபலுக்கு முன்னாடி 3 முறை தான் ஒரு மாணவன் போய் நிப்பான். The first time when he goes and when he appears, முதல் முறை எப்போ போய் நிப்பானா, when he goes and appears, அவன் போய் நிக்கும்போது it will be a fire and brimstone experience for him. அப்படி தோற்றுவிட்டு முதல் முறை அந்த மாணவன் பிரின்சிபலுக்கு முன்னாடி போய் நின்னான்னா அக்கினியும் கந்தகமும் மேல விழுற மாதிரி அவ்வளவு ஃபயரா இருக்கும். He will shout and blast and kick and cane him like anything. அப்படி சத்தமிடுவார், அப்படி அடிச்சு உதைப்பார். நல்ல உதன்னு வச்சு நல்ல ஸ்கேல்ல நல்ல வாங்கிடுவார். நல்ல வாங்குவார். And after that experience, அந்த அனுபவத்துக்கு பிறகு no student will ever desire to go back into his room. அதுக்கப்புறம் எப்பாடா இனிமே ஒரு நாள் அந்த பக்கம் தலை காமிக்க கூடாதுன்னு யோசிப்பான் எல்லா He will மாணவனும். put all his effort, he will concentrate in his studies and somehow he will pass out in his board exams. அதற்கு பிறகு எப்படியாவது கஷ்டப்பட்டு படிச்சு நம்ம பாஸ் பண்ணிரணும்னு சொல்லி முயற்சிப்பான். And supposing a student still doesn't do anything right, ஒருவேளை அவ்வளவு அடி வாங்கியும் அந்த மாணவன் ஒண்ணும் செய்யாம அப்படியே இருந்தா, if he doesn't change, மாற்றமே இல்லனா, he will second time he will go and appear before the principal in his principal room. இரண்டாவது முறை பிரின்சிபல் அறைக்கு அந்த மாணவன் போக வேண்டும். This time there will be no fire and brimstone. இந்த நேரத்தில் அக்கினி கந்தகம் மழையெல்லாம் வராது. Instead he will make him sit down and give him a lengthy long advice. அதற்கு மாறாக உட்கார வச்சு ஒரு நீண்ட ஆலோசனை சொல்லுவார். He will try to speak some sense into the student's head. அந்த மாணவனுடைய மண்டையில ஏறுற மாதிரி தலையில உணர்ற மாதிரி சொல்லுவார். He will say, see how much your father is working hard and earning money and making you study. சொல்லுவார், உங்க அப்பாவை பாரு எவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு உன்னை படிக்க வைக்கிறாரு. Why not you study? Why not you change? ஏன் நீ மாறக்கூடாது? ஏன் நீ நல்லா படிக்க கூடாது? He will be moved to tears. The student will be moved to tears. அப்படியே மாணவனுக்கு கண்ணீரே வந்துரும். அந்த அளவுக்கு மனதுருக்கமா பேசுவார். He will say, I will never go back into this room again, and that fellow will change. அப்போ அவன் சொல்லுவான், இனிமே பிரின்சிபல் ரூமுக்கே போக கூடாது, மாறி விடுவான். Supposing a student, even after all that, if he doesn't change and go and appears before the principal for the third time, ஒருவேளை அந்த இரண்டாவது முறையும் அந்த மாணவன் மாறாதபடி மூன்றாவது முறை தோற்று போய் பிரின்சிபல் கிட்ட போக வேண்டிய நிலை வந்தால், this time he will have the surprise of his life there. இந்த நேரத்துல பார்த்தா மாணவனுக்கு வாழ்க்கையில் அப்படி ஒரு ஆச்சரியம் காத்திருக்கும். Do you know what will happen? என்ன ஆச்சரியம் தெரியுமா? The principal will laugh with a loud voice. பிரின்சிபல் சத்தமிட்டு அஹஹான்னு சிரிப்பார். He will laugh at his face. முகத்தை பார்த்து சிரிப்பார். He will say laugh and he will say, சிரிச்சு சொல்லுவாரு, hello Mr. So and so, please sit down. ஹலோ மிஸ்டர், வாங்க உட்காருங்க. Supposing let us keep the student's name as Karnakaran. ஒருவேளை அந்த மாணவன் பேர் கருணாகரன் வச்சுக்கோமே. Karnakaran, Mr. Karnakaran, please sit down. மிஸ்டர் கருணாகரன் ஐயா வாங்க உட்காருங்க. How are you? எப்படி இருக்கீங்க? Did you go to this recent movie? இப்போ சமீபத்துல ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்துக்கு போனீங்களா? Did you get the ticket in black or white? டிக்கெட்டை பிளாக்ல வாங்குனீங்களா இல்ல கவுண்டர்ல வாங்குனீங்களா? And do you want to have coffee now? இப்போ காபி சாப்பிடுறீங்களா? He will never talk about the attendance, his test, nothing he will talk. இந்த மூணாவது முறை அட்டெண்டன்ஸை பத்தியோ பரீட்சையை பத்தியோ அவர் பேச மாட்டார். Very jovially he will be talking with him. அவர் ரொம்ப சந்தோஷமா பேசுவார். And the student will be wondering what happened to இப்போ him. மாணவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன ஆச்சு இப்படி எல்லாம் பேசுறாரு? After nicely talking with him, he will send him away. நல்லா அழகா பேசி அவனை அனுப்பி விட்டுருவார். And the student will be thinking everything is fine. இப்போ மாணவன் நினைப்பான், அப்பா எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு, ஒரு But பிரச்சனை இல்லை. actually the opposite is true. ஆனா அதற்கு எதிர்மறையான ஒரு உண்மை என்ன? That student is completely doomed. இப்போ அந்த மாணவன் அப்படியே கை கழுவி விட்டாச்சு. That's all. He will never allow that fellow to appear in the board exam again. அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அவன் அரசாங்க தேர்வுல அவன் உள்ளவே நுழைய முடியாது. And he will
he will call the parents and give the TC. Quietly, he will send them away. பெற்றோரை கூப்பிட்டு சான்றிதழை கையில கொடுத்து ஐயா உங்க பையனை பத்திரமா கூட்டு போன்னு அனுப்பிடுவாங்க. Only till that person changes, he will be striving with that person. அந்த மாணவன் ஒரு நபர் மாறுகிற வரைக்கும் அவர் போராடுவார். But when he knows this fellow is not going to change, இவன்லாம் இனி மாற மாட்டான்னு ஒரு நிலை அவர் அறிந்து விட்டால், then no more striving with him. அதற்கு பின்பு அவனோடு போராடுவதில்லை. The same way the Lord God Almighty, he says, அப்படித்தான் சர்வ வல்லவராகிய நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், my spirit will not strive with man forever. என்னுடைய ஆவி மனிதனோடு என்றென்றைக்கும் போராடுவதில்லை. Why is the Holy Spirit given to us? ஏன் பரிசுத்த ஆவியானவரை அவர் நமக்கு தந்திருக்கிறார்? Not to jump and dance and speak in tongues and have a nice spiritual recreation picnic and go back to your old sins again. ஏதோ ஆடி பாடி குதித்து அபிஷேகத்தில் ஆனந்த களிப்பிலே நாம் நன்றாக நடனமாடி திரும்பவும் பழைய பாவத்தில் விழுவதற்காக அல்ல. He is given to you so that you will pass out in the most biggest life examination ever. உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொண்டு வருகிற மிகப்பெரிய சோதனையிலிருந்து நீங்கள் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆவியானவர் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறார். Your life itself is a great exam for you. You have to pass from death to life. ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையே ஒரு மிகப்பெரிய தேர்வுதான். நீங்கள் மரணத்திலிருந்து ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும். You want to escape from judgment and condemnation and enter into his rest and glory. நீங்கள் நியாய தீர்ப்புக்கும் ஆக்கினை தீர்ப்புக்கும் தப்பித்து அவருடைய மகிமையான இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க And வேண்டும். for that reason the Holy Spirit is given to you. அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். Ephesians chapter 4 and verse 30 says, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, do not grieve the Holy Spirit of God by whom you were sealed for the day of redemption. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். Hallelujah. Hallelujah. Don't grieve the Holy Spirit by ignoring his voice, is striving with your heart. பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை கண்டுகொள்ளாதபடி அவரை நீங்கள் துக்கப்படுத்தாமல் இருங்கள். Why is he given to you? ஏன் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறார்? So that you are not carried by the whims and the fashions of this world. இந்த உலகத்தினுடைய ஆசையின்படி இச்சையின்படி நீங்கள் போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான். He is given into this world that you may not fall by but live a holy life. நீங்கள் விழுந்து விடாதபடி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஆவியானவர் உங்கள் மேல் And ஊற்றப்பட்டிருக்கிறார். for this reason the Holy Spirit day and day out he strives with you. அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட போராடுகிறார். He chastens you, he convicts you. அவர் உங்களை சிட்சிக்கிறார், அவர் உங்களை கண்டித்து உணர்த்துகிறார். He rebukes you in your heart. அவர் உங்கள் இருதயத்திலே உங்களை கண்டிக்கிறார். He wants to make you repent and come back to God. நீங்கள் மனம் திரும்பி தேவன் பக்கமாய் திரும்பி வர வேண்டும் என்று அவர் உணர்கிறார். Many times when the Holy Spirit rebukes, people get discouraged. அநேக நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் கண்டிக்கும் போது ஜனங்கள் சோர்ந்து போகிறார்கள். Hebrews chapter 12 verse 5 and verse 6 says, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, my son, do not despise the chastening of the Lord, nor be discouraged when you are rebuked by him. அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. For whom the Lord loves, he chastens and scourges every son he receives. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். Hallelujah. Hallelujah. When the Holy Spirit, when you hear the voice of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது, when the Holy Spirit strives with your heart, ஆவியானவர் உங்கள் இருதயத்தோடு கூட போராடும் போது, listen to his voice and submit immediately. அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து உடனே அவருக்கு கீழ்ப்படியுங்கள். You don't strive against the Spirit of நீங்கள் God. கர்த்தருடைய ஆவியானவருக்கு விரோதமாய் போராடாமல் இருங்கள். Immediately say, yes Lord, I will submit to you. உடனே சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், கீழ்ப்படிகிறேன் என்று சொல்லுங்கள். The Holy Spirit suddenly will say, you pray at this hour. உடனே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், இந்த நேரத்தில் இந்த வேளையில் நீ ஜெபி என்று சொல்லுவார். Immediately don't say, I have to read the newspaper, I'll see the serial and then I will pray. ஆண்டவரே இப்ப நான் செய்தித்தாளை வாசிக்கணும், டிவில நான் சீரியல் பார்க்கணும், பிறகு ஜெபம் பண்றேன்னு சொல்லாதீங்க. And when you go and sit, the Holy Spirit is not going to show up that time. அதற்கு பின்பு நீங்கள் உங்களுடைய நேரத்தில் போய் உட்கார்ந்தால் பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருக்க மாட்டார். My dear brothers and sisters, என் அன்பு சகோதர சகோதரிகளே, we have to obey the Holy Spirit. He will keep on striving with நாம் us. பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடுக்க வேண்டும், ஏனென்றால் அவர் தொடர்ந்து நம்மோடு போராடுகிறார். God said, my spirit will not strive with man forever. கர்த்தர் சொல்லுகிறார், மனிதனோடு என்னுடைய ஆவி என்றென்றைக்கும் போராடுவதில்லை. Hallelujah. Hallelujah. Secondly, God the Father, he says, இரண்டாவது பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், my spirit, என்னுடைய ஆவியை, I will pour out my spirit. என் ஆவியை உங்கள் மேல் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். When he says my spirit, என் ஆவி என்று அவர் சொல்லும்போது what does he mean? அதற்கு அர்த்தம் என்ன? Haggai chapter 2 and verse 5 if you read,
ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, He says, according to the word that I covenanted with you when you came out of Egypt, so my spirit remains among you, do not fear. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதேயுங்கள். Hallelujah. Hallelujah. Again you find God the Almighty saying, the Holy Spirit as my spirit. திரும்பவும் சர்வ வல்லவராகிய தேவன் என் ஆவி என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் இங்கே பார்க்கிறோம். And he says, my spirit remains among you, do not fear. கர்த்தர் சொல்லுகிறார், என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதிருங்கள். Hallelujah. Hallelujah. The Holy Spirit is poured out in our lives so that we might be delivered from every fear. எல்லா பயத்திலிருந்தும் நாம் விடுதலை பண்ணப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். The Holy Spirit and the spirit of fear cannot coexist together. பரிசுத்த ஆவியானவரும் பயமுள்ள ஆவியும் ஒன்றாக ஒரே இடத்தில் இருக்க முடியாது. 2 Timothy chapter 1 and verse 7 if you would read. 2 தீமோத்தேயு 1:7 நாம் வாசிக்கும் போது, God has not given us a spirit of fear, the Bible says. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் என்று வேதம் சொல்லுகிறது. My dear brothers and sisters, என் அன்பு சகோதர சகோதரிகளே, when the Holy Spirit comes, every manner of fear departs from our life. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது நமக்குள் இருக்கிற எல்லா விதமான பயமும் நம்மை விட்டு வெளியேறி It விடுகிறது. is never the will of God that you should live under the bondage of fear. நீங்கள் பயத்தின் கட்டுக்குள் சிக்கி இருக்க வேண்டும் என்பது பிதாவுடைய சித்தம் அல்ல. Because fear is something that destroys a person. ஏனென்றால் பயம் என்பது ஒரு மனிதனை அழிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. Proverbs chapter 29 and verse 25 says, நீதிமொழிகள் 29:25 சொல்லுகிறது, the fear of man is a snare. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று. 1 John chapter 4 and verse 18 says, 1 யோவான் 4:18 சொல்லுகிறது, this fear brings a torment in our lives. இந்த பயம் நம்முடைய வாழ்க்கையில வாதையை கொண்டு வருகிறது. All the time under some particular fear or the other. ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு காரியத்திற்காக எப்பொழுதும் நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். The fear of failure, இங்க தோல்வி குறித்த பயம், the fear of death, மரணத்தை குறித்த பயம், fear of sickness, வியாதியை குறித்த பயம், fear of financial constraints. பொருளாதார நெருக்கடி, கடன் பிரச்சனையை குறித்த பயம். People are bound with ever so many fears. ஜனங்கள் எத்தனையோ விதமான பயத்தினால் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். Once a lady, she had a fear of darkness. ஒரு பெண்மணி வந்தார்கள், அவர்களுக்கு இருளை பார்த்தால் பயம். When the evening would come, மாலை பொழுது வரும்போது the first thing she will do is she will switch on all the lights. அந்த அம்மா செய்யற வேலை என்ன, எல்லா விளக்கையும் எரிய விடுவார்கள். And she will lock the doors and the windows and everything. அதற்கு பின்பு கதவுகளை ஜன்னல்களை எல்லாம் மூடி விடுவார்கள். She will sit in the middle of the bed. அந்த படுக்கையினுடைய நடுவில் அமர்ந்து கொள்வார்கள். And she will cover herself with a bedsheet. இப்பொழுது பெட்ஷீட்டை முகத்தை மூடிக்குவாங்க. And till dawn, whole night she will not sleep. ரா முழுவதும் தூங்க மாட்டாங்க. So much fear of darkness. இருளை பார்த்து அவர்களுக்கு அவ்வளவு பயம். This fear, it destroys a person. ஒரு பயமானது மனிதனை அழித்து விடுகிறது. Not only that, அது மட்டுமல்ல, this fear also prevents a person from fulfilling the will and the purpose of God in his life. இந்த பயம் வரும்போது தேவன் ஒரு மனிதனுக்குள் வைத்திருக்கிற நோக்கத்தை, திட்டத்தை நிறைவேற முடியாதபடி தடுத்து விடுகிறது. Many people are unable to fulfill the will that God had kept in their lives, the plan, the purpose that God had kept in their lives because of fear. அநேகர் இந்த பயத்து நிமித்தமாக தங்களுக்குள் தேவன் வைத்திருக்கிற அந்த இலக்கை, நோக்கத்தை, திட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் போகிறார்கள். When you read Matthew 25 verse 14 to verse 30, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14 30 வரை நாம் வாசிக்கும்போது, Jesus he speaks about the parable of the talent. இயேசு கிறிஸ்து தாலந்தை குறித்து ஒரு உவமையை சொல்லுகிறார். Once a master of the servant, he called his servants and he gave them talents. ஒரு விசை எஜமானன் தன்னுடைய ஊழியக்காரர்களை அழைத்து ஒவ்வொருவரிடத்திலும் தாலந்துகளை கொடுத்தார். He called one and he gave 5 talents to him. ஒருவனை அழைத்து அவனிடத்தில் 5 தாலந்தை கொடுத்தார். He called the other and he gave 2 talents to him. இன்னொருவனை அழைத்து அவனிடத்தில் 2 தாலந்துகளை கொடுத்தார். And another fellow he called and gave him 1 talent. இன்னொருவனிடத்தில் 1 தாலந்தை கொடுத்தார். He gave according to their ability and grace. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஆண்டவர் தாலந்துகளை கொடுக்கிறார். The man with 5 talents, he used it and he
gained 5 more. 5 தாலந்துகளை பெற்றுக்கொண்டவன் அதை பயன்படுத்தி இன்னொரு 5 தாலந்துகளை The சம்பாதித்தான். man with 2 talents, he gained 2 more. 2 தாலந்துகளை பெற்றுக்கொண்டவன் அதை பயன்படுத்தி இன்னும் 2 தாலந்துகளை சம்பாதித்தான். But the man with 1 talent, ஆனால் ஒரு தாலந்தை பெற்றுக்கொண்டவன் when he met his master, when the Lord said, "What did you do with the 1 talent I gave you?" அவன் எஜமானை சந்தித்த போது எஜமான் கேட்கிறார், இந்த ஒரு தாலந்தை வைத்து நீ என்ன செய்தாய் என்று. What was his reply? அவனுடைய பதில் என்ன? In Matthew chapter 25 verse 25 he said, மத்தேயு 25:25 அந்த மனிதன் சொல்லுகிறான், "I was afraid and therefore I went and I hid your talent in the ground." நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன் என்று அவன் சொல்லுகிறான். The Lord was very much displeased with him. இதை பார்த்து தேவனாகிய கர்த்தர் மிகவும் கோபப்படுகிறார். This fear not only destroys a person but also it destroys the plan, the will, the calling that a person has in his life. பயம் என்பது ஒரு மனிதனை அழிக்கிறது மட்டுமல்ல, அந்த மனிதனுக்குள் தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை, நோக்கத்தை, இலக்கத்தை, ஊழியத்தை அது அழித்து விடுகிறது. The fear says you can't do this anything right. பயம் சொல்லும், உன்னால இதெல்லாம் செய்ய முடியாது. The fear will say you don't have the experience, you be quiet. பயம் சொல்லும், உனக்கெல்லாம் அனுபவம் இல்லை, நீ அமைதியாயிரு. This fear will say you're going to make a fool of yourself, you just be quiet. இந்த பயம் சொல்லும், நீ அமைதியாயிரு, மௌனமாயிரு, உன்னை நீயே முட்டாளா மாத்திக்காதே. This fear will say you will never excel, it will always keep you focused on your inabilities and your weakness. பயம் சொல்லும், நீ எல்லாம் வாழ்க்கையில முன்னேற முடியாது, உயர்ந்த நிலைக்கு வர முடியாது என்று சொல்லி உங்களுடைய திறமைகளை, தாளந்துகளை மட்டுப்படுத்தி சொல்லும். That is why Jesus said, fear not to his disciples. ஆதலால் தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து திரும்ப திரும்ப சொல்கிறார், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். In Matthew chapter 10, again and again he looked at his disciples and said, fear not. மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து திரும்ப திரும்ப சொல்கிறார், பயப்படாதிருங்கள். Fear not those who hate you. உங்களை வெறுக்கிறவர்களை குறித்து நீங்கள் பயப்படாதிருங்கள். Fear not the persecution. உங்களை துன்பப்படுத்துவர்களை குறித்து நீங்கள் பயப்படாதிருங்கள். Fear not the death. மரணத்தை குறித்து பயப்படாதிருங்கள். Fear not of being devalued. நீங்கள் அற்பமாக எண்ணப்படும் போது பயப்படாமல் இருங்கள். Do not fear the situation. சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாமல் இருங்கள். Jesus again and again he said, do not fear. இயேசு கிறிஸ்து திரும்ப திரும்ப சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். Why he said do not fear? ஏன் பயப்படாதிருங்கள் என்று அவர் சொல்ல வேண்டும்? Because my spirit remains in you. ஏனென்றால் என்னுடைய ஆவி உங்களுக்குள் God நிலைத்திருக்கிறது. says my spirit remains in you. தேவன் சொல்லுகிறார், என்னுடைய ஆவி உனக்குள் நிலைத்திருக்கிறது. Therefore do not fear. ஆதலால் நீ பயப்படாதே. This Holy Spirit will destroy every manner of bondage of fear that is tormenting you. உங்களை வாதித்துக் கொண்டிருக்கிற எல்லா விதமான பயத்தின் கட்டுகளிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களை விடுதலை செய்கிறவராய் இருக்கிறார். Oh, the Holy Spirit is going to enable you to rise and shine for God. பரிசுத்த ஆவியானவர் உங்களை தேவனுக்காக பிரகாசிக்கும்படி எழும்பி நிற்கும்படி செய்வார். Hallelujah. Hallelujah. For that reason God the Almighty said, I will give my spirit to all flesh. அதற்காகத்தான் சர்வ வல்லவராகிய தேவன் சொல்லுகிறார், மாம்சமான யாவருக்கும் என்னுடைய ஆவியை தருகிறேன். Look at Peter's life for instance. உதாரணத்திற்கு பேதுருவின் வாழ்க்கை பாருங்கள். This Peter was full of fear. இந்த பேதுரு பயத்தினால் நிறைந்து He காணப்பட்டான். was a cowardly person. அவன் ஒரு பயந்தாங்கோலியாய் காணப்படுகிறான். Just fearing a servant maid, he denied and cursed Jesus ஒரு Christ. வேலைக்காரிக்கு பயந்து இயேசு கிறிஸ்துவை அவன் மறுதலித்தான். All this happened before he received the Spirit of God. இவையெல்லாம் எப்பொழுது நடந்தது? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பாக. But after he received the Holy Spirit, ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவன் பெற்ற பின்பு, in Acts chapter 2 and verse 14 if you would read, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். an incredible boldness came in his life. அவனுக்குள் ஒரு அளவிட முடியாத ஒரு தைரியம் வந்து விட்டது. He stood up in the midst of the people and he boldly began to preach. அவன் ஜனங்களுக்கு நடுவாக எழும்பி நின்று தைரியமாய் பிரசங்கித்தான். He was not afraid of the soldiers, he was not afraid of the Pharisees, the Sadducees or what other people would say. அவன் அங்கே இருந்த சேவகரை குறித்தோ பரிசேயரை குறித்தோ சதுசேயரை குறித்தோ ஜனங்களை குறித்தோ பயப்படவில்லை. He was not afraid of any opposition or mocking. எந்த எதிர்ப்பை குறித்து எந்த பரிகாசத்தை குறித்து அவன் பயப்படவில்லை. The same Peter who feared a servant maid, he stood before 3,000 people, thousands of people and began to preach. எந்த பேதுரு ஒரு வேலைக்காரிக்கு முன்பாக பயந்தானோ அதே பேதுரு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்பாய் தைரியமாய் என்று பிரசங்கித்தார். Hallelujah. Hallelujah. And in his preaching 3,000 people were added to the church. அவனுடைய பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் அன்றைய தினம் சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். Where did that boldness come? அந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? The Almighty God says, சர்வ வல்லவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், my spirit remains in you, do not fear. என் ஆவி உனக்குள்
நிலைத்திருக்கிறது, நீ பயப்படாதே. Hallelujah. Hallelujah. Today you have received a spirit not of fear but the Holy Spirit in you. இன்றைக்கு நீங்கள் பயமுள்ள ஆவி அல்ல, பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். God's spirit you have received in your life. தேவனுடைய ஆவியை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். Today you are going to come out of every manner of fear that is oppressing you. உங்களை ஒடுக்கி வைத்திருக்கிற எல்லா பயத்திலிருந்து நீங்கள் இன்றைக்கு வெளியே You வரப்போகிறீர்கள். are going to rise up from every fear that is limiting you in your life. உங்களை மட்டுப்படுத்துகிற எல்லா பயத்திலிருந்து நீங்கள் வெளியே எழும்பி வரப்போகிறீர்கள். You are going to shine to your fullest potential. நீங்கள் முழு வல்லமையோடு தேவனுக்காக பிரகாசிக்க போகிறீர்கள். You are going to fulfill all for which God had called you to be. கர்த்தர் உங்களை எதற்காக அழைத்தாரோ உங்கள் அழைப்பை எல்லாம் நீங்கள் நிறைவேற்ற போகிறீர்கள். Oh, by the Holy Spirit it is going to be done. பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அது நடக்க The போகிறது. Lord says, I will pour out my spirit on all flesh. தேவன் சொல்லுகிறார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். My spirit is in you, do not fear. என் ஆவி உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது, ஆதலால் நீங்கள் பயப்படாதிருங்கள். Every manner of fear and bondage will be destroyed. உங்களுக்குள் இருக்கிற எல்லா பயமும் பயத்தின் கட்டுகள் உடைத்து அது தரைமட்டமாக்கப்படும். By the power of the Spirit of God. பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே. Finally, இறுதியாக the Lord says, my spirit. கர்த்தர் சொல்லுகிறார், என் ஆவி என்று. In Zechariah chapter 4 and verse 6 he says, சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் தேவன் சொல்லுகிறார், So he answered and said to me, This is the word of the Lord of Zerubbabel, not by might nor by power, but by my spirit, says the Lord of hosts. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. Once again the Almighty God calls the Holy Spirit, my spirit, my spirit, my spirit. ஒரு விசை சர்வ வல்லவராகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லும்போது என்னுடைய ஆவி, என்னுடைய ஆவி, என்னுடைய ஆவி என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. And he says, my spirit is going to give you strength and might. அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆவி உங்களுக்கு வல்லமையை பலத்தை தரப்போகிறது என்று. Why is the Holy Spirit poured out in our life? ஏன் பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் ஊற்றப்படுகிறார்? So that to make every impossibility that you're facing in your life to be made possible. உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு எதையெல்லாம் முடியாது என்று சொல்லுகிறீர்களோ அதை செய்து வைக்கும்படியாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். Many times the Holy Spirit, the devil will come and he will whisper in your ears. அநேக நேரத்துல பிசாசு வந்து உங்க காதுல மெதுவா சொல்லுவான். Slowly he'll come and say, மெதுவா சொல்லுவான், do you want to build a church? நீ ஒரு சர்ச்சு கட்ட போறியா? It is impossible. அதெல்லாம் முடியாது. He will say, are you going to build your own home? ஒரு வீடு கட்ட போறியா? Impossible by you. முடியவே முடியாது. Are you going to start a business? நீ ஒரு தொழிலை துவங்க போறியா? Oh, you cannot do it. Impossible. உன்னால முடியவே முடியாது. Are you going to strive and receive the gifts of the Holy Spirit? பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ள போகிறாயா? You will never receive the Holy Spirit. ஒரு நாள் பரிசுத்த ஆவியின் வரம் உனக்கு கிடைக்காது. And you will never be able to live a holy life. ஒரு நாள் நீ எல்லாம் பரிசுத்தமா வாழ முடியாது. Oh, it is impossible with you, he will say. இதெல்லாம் இயலாது முடியாது என்றே பிசாசு சொல்லுவான். But the Lord looks at you and he says, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், that which is impossible with you is possible by my spirit. உங்களால் எது முடியவில்லையோ ஆண்டவர் சொல்றார், என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று. Hallelujah. Hallelujah. It's not by might, not by power, but by my spirit, says the Lord. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. Once I heard someone saying that Napoleon in his dictionary he never has the word called as impossible. ஒரு விஷயம் நான் இப்படி கேள்விப்பட்டிருக்கிறேன். நெப்போலியன் தன்னுடைய நாட்குறிப்பேட்டிலே முடியாது அல்லது இயலாது என்ற வார்த்தையை ஒரு நாளும் எழுதி வைக்கவில்லை. Dictionary. அவருடைய டிக்ஷனரியிலே In the dictionary there is no word called as impossible. அவருடைய டிக்ஷனரியில முடியாது அல்லது இயலாது என்ற வார்த்தையே கிடையாது. Probably he might have bloated that word out of that dictionary, his dictionary. ஒருவேளை அவருடைய டிக்ஷனரியில இருந்து அதை அழிச்சு இருப்பார் அல்ல எடுத்து போட்டிருப்பார். There is nothing impossible. That is his motto. அவருடைய நோக்கம் எல்லாம் என்ன? முடியாதது என்பது ஒன்றும் கிடையாது. If Napoleon would say in his dictionary that there is no such thing as impossibility, ஒரு நெப்போலியனே தன்னுடைய அகராதியில முடியாது என்ற ஒரு வார்த்தையை எடுத்து போட்டு முடியாது என்று சொல்வார் என்றால், how much more in the Holy Bible, the Word of God. பரிசுத்த வேதாகமத்திலே கர்த்தருடைய வார்த்தையிலே
முடியாது என்ற வார்த்தை இல்லை என்பது எவ்வளவு உண்மை. Hallelujah. Hallelujah. In Jeremiah chapter 32, the Lord said, எரேமியா 32ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், I am the Lord God of all flesh. Is there anything too hard for me? நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? Hallelujah. Hallelujah. If a man would say impossible should be taken away from my dictionary, ஒரே மனிதன் டிக்ஷனரியிலிருந்து முடியாது என்ற வார்த்தையை நாம் எடுத்து போட வேண்டும் என்று சொல்வான் என்றால், how much more in the child of God's life? தேவனுடைய வாழ்க்கையில, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த அளவிற்கு நாம் சொல்ல வேண்டும்? Hallelujah. Hallelujah. Nothing is impossible with God. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. He looked at Zerubbabel and the Lord said, செருபாபேலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், Oh, who are you, O great mountain? Before Zerubbabel, you shall become a plain, and he shall bring forth the capstone with shouts of grace and grace to him. 7th verse. பெரிய பர்வதமே, 7ஆம் வசனம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். Hallelujah. Hallelujah. The Lord said, looked at Zerubbabel and he said, கர்த்தர் இங்கே செருபாபேலை பார்த்து சொல்லுகிறார், when he faced a great impossibility in his life, அவன் தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய இயலாமையை, முடியாது என்ற சூழ்நிலையை சந்தித்த போது, when he faced a great challenge, a great mountain before him, அவன் மிகப்பெரிய சவாலை, மிகப்பெரிய பர்வதத்தை சந்தித்த போது, he said, by my spirit, this great mountain that you're facing is going to be flattened into a plain. கர்த்தர் சொல்லுகிறார், நீ இப்பொழுது பார்க்கிற மிகப்பெரிய பர்வதம் எனக்கு முன்பாக சமபூமியாகும் என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. Many times in the scriptures we come across mountain, mountain, mountain. அநேக நேரத்தில் வேத வசனத்திலே மலைகள், பர்வதங்கள் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். Matthew chapter 21 and verse 21, if you read, மத்தேயு 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, Jesus said, look at this mountain and say, be thou removed and be cast into the sea. And if he would not doubt but believe in his heart, whatever he says, it will be done for him. இயேசு சொல்லுகிறார், நீ இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளொன்று போய் என்று சொல்லி எவ்வளவாகிலும் உள்ளத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அது அப்படியே ஆகும். What about this mountain? இந்த மலையை பற்றி என்ன நாம் பார்க்கிறோம்? Why all the time mountain will be flattened, mountain will be moved and so on? By the scripture it is written. ஏன் எப்பொழுது பார்த்தாலும் வேதத்திலே பர்வதம் சமபூமியாகும், மலைகள் தள்ளுண்டு போகும் என்று வேதம் சொல்லுகிறது? This mountain speaks about the challenges, the impossibilities, the great problems that we face. இந்த மலைகள் எதை பேசுகிறது? நாம் சந்திக்கிற மிகப்பெரிய இயலாமையை, மிகப்பெரிய தடைகளை, மிகப்பெரிய பிரச்சனையை காண்பிக்கிறது. But the Lord looks at you and he ஆனால் says, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், don't look at how big the mountain is. அந்த மலை எவ்வளவு பெருசு என்று பார்க்காதே, I have given my spirit to you. நான் என்னுடைய ஆவியை உனக்கு தந்திருக்கிறேன். Hallelujah. Hallelujah. It's not by might, not by power that mountain is going to be moved. பலத்தினாலோ பராக்கிரமத்தாலோ அந்த மலை தள்ளுண்டு போகிறதல்ல. But by my spirit that mountain is going to be flattened into a plain. என்னுடைய ஆவியினாலே இந்த பர்வதம் சமபூமியாகும். Hallelujah. Hallelujah. Just a few days in the newspapers and it came in the live in the television also. சில நாட்களுக்கு முன்பாக நாம் பத்திரிகைகளிலே பார்த்தோம், தொலைக்காட்சியிலே செய்தியை கேட்டோம். A 11-story building was flattened within few seconds. 11 மாடி கட்டிடம் சில நொடிகளில் தகர்க்கப்பட்டது. And in it they have written like this. அவர்கள் இப்படி எழுதி இருக்கிறார்கள், To demolish this building by hammer and chisel, it will take at least 1 year. ஒருவேளை சுத்தியை வச்சு சம்மட்டியை வச்சு உடைச்சா ஒரு வருஷமாவது ஆகும் அதை உடைக்கிறதுக்கு. If you would break with a drilling machine, it will take at least 6 months. இல்ல ட்ரில்லிங் மிஷினை போட்டு உடைச்சிங்கன்னா 6 மாதமாவது ஆகும். If you use all the bulldozer, JCB and so on, it will maybe 3 months. இல்ல ஜேசிபி, புல்டோசர் இதெல்லாம் வச்சு உடைச்சிங்கன்னா குறைஞ்சது ஒரு 3 மாதமாவது ஆகும். Do you know how that 11-story building that was standing so high and tall was demolished? ஆனா மிக உயரமாக நின்று கொண்டிருந்த 11 மாடி கட்டிடம் எப்படி உடைக்கப்பட்ட தெரியும்ல? With just 70 kilos of explosives. 70 கிலோ வெடிமருந்த உள்ள வச்சு வெடிக்க வச்சாங்க. Just within 3 seconds. 3 வினாடியிலே. Not 1 year or 6 months or 3 months. ஒரு வருஷம் 6 மாசம் 3 மாசம்லாம் இல்ல. Within 3 seconds. 3 வினாடிகளில் Just a few explosions. That's all. வெடி சத்தம் கேட்டுச்சு, அதுக்கப்புறம் அந்த கட்டடமே இல்லை. The whole building, that big building which was standing, was flattened into nothing. 11 மாடி கட்டணம் உயரமாக நின்றிருந்தது ஒரு 3 வினாடிகளுக்குள் ஒன்றுமில்லாமல் சமமாய் போய்விட்டது. Nowhere to be found. இப்ப அந்த கட்டடத்தை பார்க்கவே முடியாது. Within 3 seconds. 3 நொடிகளில். That is the power of the explosives. அந்த வெடி மருந்துக்கு அவ்வளவு வல்லமை சக்தி உண்டு. Hallelujah. Hallelujah. Holy Spirit is also called as dynamis.
பரிசுத்த ஆவியானவரும் இங்கே டுனாமிஸ் அல்லது வல்லமை என்று அழைக்கப்படுகிறார். Hallelujah. Hallelujah. He is as a TNT. He is as an explosive bomb. அவர் மிகப்பெரிய வெடிமருந்தை போல வெடித்து சிதறுகிற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். You may face a great mountain, a great building like building standing before you. ஒருவேளை உங்களுக்கு முன்பாக மிகப்பெரிய கட்டடத்தை மிகப்பெரிய மலை நின்று கொண்டிருக்கிறதை பார்த்திருப்பீர்கள். Great obstacle will be standing before you. ஒருவேளை உனக்கு முன்பாக மிகப்பெரிய தடை நின்று கொண்டிருக்கலாம். Now if you take a mamati and go and try to remove the mountain, மண்வெட்டி சுத்தியெல்லாம் எடுத்துட்டு போய் நீங்க உடைச்சீங்கன்னா how long it is going to take? அது எவ்வளவு காலம் ஆகும்? Maybe many years also. பல வருஷம் ஆகும். If you take a bulldozer and go and try to remove a mountain, இல்ல நீங்க புல்டோசரிய ஜேசிபியை கொண்டு போய் அந்த மலையை உடைச்சீங்கன்னா again many years it is going to take. திரும்ப அந்த மலையை உடைக்கிறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும். But God says, ஆனா தேவன் சொல்கிறார், that is your might, that is your power. அது உன்னுடைய வல்லமை, அது உன்னுடைய பலன், அது ஒரு பல வருஷம் ஆகும். But I am going to give you an explosive in your hand. ஆனால் நான் உன்னுடைய கையிலே ஒரு வெடிபொருளை தரப்போகிறேன். Hallelujah. Hallelujah. Mighty explosive. அது மிகப்பெரிய ஒரு வெடிபொருள். Dunamis power. அது ஒரு டுனாமிஸ் வல்லமை. Hallelujah. Hallelujah. It is my spirit. அது என்ன? என்னுடைய ஆவியை தரப்போகிறேன். He looked at Zerubbabel and he said, செருபாபேலை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், look, are you looking at the great mountain that is before you? உனக்கு முன்பாக இருக்கிற பெரிய பர்வதத்தை நீ பார்த்து கொண்டிருக்கிறாயா? But this great mountain will be flattened before you. இந்த பெரிய பர்வதம் உமக்கு முன்பாக சமபூமியாகும். In 3 seconds, even 1 second, like tumil, it will go off. 3 வினாடிகள் அல்ல, ஒரே வினாடியிலே பரிசுத்த ஆவியானவர் நொறுக்கி போடுவார். When the Holy Spirit starts to explode, பரிசுத்த ஆவியானவர் வெடிக்க துவங்கி விட்டார். when the Holy Spirit starts to move, பரிசுத்த ஆவியானவர் செயல்பட ஆரம்பித்து விட்டார். nothing can stop his power. அவருடைய வல்லமை தடுப்பதற்கு ஒன்றுக்கு வல்லமை இல்லை. Hallelujah. Hallelujah. That Zerubbabel is not some great person somewhere written in the scriptures. ஏதோ வேதத்தில் செருபாபேல் என்பவன் ஒரு மிகப்பெரிய மனிதன், சக்தி வாய்ந்தவன் என்று சொல்லப்படவில்லை. That Zerubbabel is none other than you. செருபாபேல் வேறு யாரும் இல்லைங்க, நீங்களும் நானும் தான் அந்த செருபாபேல். Hallelujah. 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 Today you may face a great mountain before you. ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு முன்பாக மிகப்பெரிய பர்வதத்தை, மலைகளை But சந்திக்கலாம். the Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், not by power, not by might, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, but by my spirit that mountain is going to be flattened. என்னுடைய ஆவியினால் அந்த மிகப்பெரிய பர்வதம் சமபூமியாகும். இருந்த இடமே தெரியாத அளவுக்கு நான் அழிச்சிருவேன். இருந்த இடம் இல்லாத அளவிற்கு, அடையாளமே தெரியாத அளவிற்கு அழிந்து போகும். Hallelujah. Hallelujah. Thus far the Egyptians might have followed you. ஒருவேளை இதுவரைக்கும் எகிப்தியர் உன்னை பின்தொடர்ந்து The வந்திருக்கலாம். Egyptians that you seen thus far you will see no more. இதுவரைக்கும் கண்ட, இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை. The sickness that is being following you will see no more. இதுவரைக்கும் உன்னை பின்தொடர்ந்து வந்த வியாதி இனி உன்னை பின்தொடர்ந்து வருவதில்லை. Thus far you seeing the failure you will see no more. இதுவரைக்கும் நீ சந்தித்த தோல்வி இனி நீ சந்திப்பதில்லை. Hallelujah. Hallelujah. Not by might, not by power, but by the Spirit of the Lord. பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் Hallelujah. சொல்லுகிறார். Hallelujah. Every great mountain, every great obstacle shall be made as a plain before you. எல்லா மிகப்பெரிய மலைகள், மிகப்பெரிய பர்வதங்கள், மிகப்பெரிய தடைகள் உங்களுக்கு முன்பாய் சமபூமியாகும். But by my Spirit, the Lord says. எதன் மூலமாய்? கர்த்தர் சொல்கிறார், என் For ஆவியினால். that reason he poured out his Spirit on all flesh. அதற்காக தன் மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியை அவர் ஊற்றி இருக்கிறார். My Spirit I will pour out on all flesh. என்னுடைய ஆவியை மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன். I will give my very own Spirit to everyone. என்னுடைய சொந்த ஆவியை ஒவ்வொருவருக்கும் நான் தருகிறேன். Hallelujah. Hallelujah. Today that Holy Spirit wants to come upon you one more time. இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசை உங்களை நிரப்ப விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. Today he is going to do something marvelous in your life. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஒரு ஆச்சரியமான காரியத்தை ஆவியானவர் செய்ய The விரும்புகிறார். Holy Spirit is going to move in your life. இப்பொழுது ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில அசைவாட போகிறார். Hallelujah. Hallelujah. He says my spirit will not strive with man forever. அவர் சொல்கிறார், என்னுடைய ஆவி மனிதனோடு என்றென்றைக்கும் போராடுவதில்லை. He says my spirit is going to destroy every fear. அவர் சொல்ல, என்னுடைய ஆவி எல்லா பயத்தையும் உடைத்தெறியும் என்று. He says my spirit is going to demolish every hindrances that you face. நீங்கள் சந்திக்கிற எல்லா தடைகளை, மலைகளை என்னுடைய ஆவி நொறுக்கி போடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. That my spirit, that Holy Spirit he wants to give it to you. என்னுடைய ஆவி என்று சொல்லுகிற அந்த பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் உனக்கு தர Shall விரும்புகிறார். we all quickly stand up in the presence of God? எல்லாரும் வேகமாக எழும்பி நிற்போம் கர்த்தருடைய சமூகத்தில். Hallelujah. Hallelujah. This promise is to you and to your children and to all those who are far off. இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் This கொடுக்கப்படுகிறது. promise of the Holy Spirit is for you. இந்த பரிசுத்த ஆவியின் வாக்குத்தத்தம் உங்களுக்கு தான். God is not giving you some spirit, but his own spirit is giving to you. தேவன் ஏதோ
ஒரு ஆவியை தரவில்லை, தம்முடைய சொந்த ஆவி உங்களுக்கு தருகிறார். Today each and every one of you are going to be possessed by the Holy Spirit. இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினால் ஆளப்பட போகிறீர்கள். Every one of you are going to be moved and going to be governed by the Holy Spirit. நீங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினால் அசைக்கப்பட போகிற அபராதிகள் ஆளப்பட போகிறீர்கள். Hereafter you are going to be led by the Holy இனி Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவீர்கள். Hallelujah. 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 Great changes are going to take place. உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாக போகிறது. Great bondages are going to be broken now. எல்லா கட்டுகள் இப்பொழுது உடைய போகிறது. Hallelujah. Hallelujah. Every impossibility is going to be made possible. இதுவரைக்கும் முடியாத காரியங்கள் இப்பொழுது முடிய போகிறது. Thus far you might have failed in that area of your life that no more you are going to see that failure. உன்னுடைய வாழ்க்கையில எந்த பகுதியில இதுவரைக்கும் தோற்று போன இனி நீ தோல்வியை காண்பதில்லை. God says, my spirit I will pour out upon you. கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய ஆவியை ஒவ்வொரு மேலும் ஊற்றுவேன். My spirit I will pour out upon you. என்னுடைய ஆவியை உன்மேல் நான் ஊற்றுவேன். Hallelujah. Hallelujah. To an immeasurable capacity it is going to overflow. இப்போது ஒரு அளவிட முடியாத பரிசுத்த ஆவி உங்கள் மேல் ஊற்றப்பட போகிறது. From the top of your head to the soles of your feet. உச்ச தலை முதல் உள்ள கால் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் The ஊற்றப்படுகிறார். Holy Spirit is going to fall upon you. பரிசுத்த ஆவி உங்கள் மேல் ஊற்றப்பட போகிறார். Mighty Holy Spirit is falling in this ஒரு place. பலத்த ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறார். Mighty Holy Spirit is here. ஒரு பலத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார். Every bondages are being broken now. எல்லா கட்டுகள் இப்பொழுது உடைகிறது. Hallelujah. 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 God is breaking every bondage in your life. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளை உடைக்கிறார். Every sinful bondage is being broken by the Holy Spirit. எல்லா பாவ கட்டுகளை பரிசுத்த ஆவியானவர் உடைக்கிறார். Oh, hallelujah. Hallelujah. Would you call upon the Holy Spirit? ஆவியானவரே என்று கூப்பிடுங்கள். Say, Lord, govern me, Lord. சொல்லுங்க, தேவனே நீர் என்னை ஆளுகை Come செய்யும். upon me, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை கூப்பிடுங்கள். Holy Spirit, fall afresh on me. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே என் மேல் ஊற்று. Let the power of the anointing of the Holy Spirit come upon me. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் வல்லமை என் மேல் ஊற்றப்படட்டும். The Bible says the anointing breaks every yoke. எல்லா நுகங்களை அபிஷேகம் முறிக்கிறது. Every yoke is being destroyed now. அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்படுகிறது. In the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே. Oh, the mighty Holy Spirit is coming upon ஒரு you. பலத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். Hallelujah. 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 His power is overshadowing you. அவருடைய வல்லமை உங்கள் மேல் நிழலிடுகிறது. His glory is overshadowing you. அவருடைய மகிமை உன்மேல் நிழலிடுகிறது. Your life is never going to be the same again. இன்றைக்கு இருப்பதைப் போல் உன்னுடைய வாழ்க்கை இனி இருப்பதில்லை. God is taking you to a new level, to a new dimension. கர்த்தர் ஒரு புதிய பரிணாமத்துக்கு நேராக, புதிய வாழ்க்கைக்கு நேராக கொண்டு போகிறார். Hallelujah. Hallelujah. You are receiving authority and power. இப்பொழுது அதிகாரத்தை வல்லமை நீங்கள் பெறுகிறீர்கள். Hallelujah. Hallelujah. You are not an ordinary person hereafter. இனி நீங்கள் சாதாரணமானவர்களாய் அல்ல. When you open your mouth, you are going to see great things happening. நீங்கள் வாயை திறந்து பேசும்போது பெரிய காரியத்தை பார்ப்பீர்கள். Miracles are going to happen. பெரிய காரியங்கள் நடக்கும். Sickness are going to flee. வியாதிகள் பறந்தோடும். Devil is going to tremble before you. உனக்கு முன்பாய் பிசாசு நடுங்குவார். Now the Holy Spirit is here. இப்பொழுது ஆவியானவர் நம் நடுவில் உலாவுகிறார். Lift up your hands, everyone, everywhere. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். Hallelujah. 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 Holy Spirit, come upon me. சொல்லுங்க, ஆவியானவரே என் மேல் இறங்கும் என்று Fill சொல்லுங்கள். me, Lord. என்னை நிரப்போ. Fill me, Lord. நிரப்போ. Fill me, Lord. நிரப்பும் ஆண்டவரே. With great thirst I have come. ஆண்டவரே, தாகத்தோடு With வந்திருக்கிறேன். great yearning of my heart I have come. என் உள்ளத்துல மிகப்பெரிய வாஞ்சையோடு வந்திருக்கிறேன். Touch me, Lord. என்னை தொடுமப்பா. Touch me, Lord. தொடுங்க ஆண்டவரே. Holy Spirit is falling upon this place. இப்பொழுது ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. Coming upon each and every one of you. ஒவ்வொரு மேல் ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். Oh, Jesus Christ is anointing you with the Holy Spirit. இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்த ஆவியால் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணுகிறார். John the Baptist that day he declared and he said, யோவான் ஸ்நானகன் அன்றைக்கு சொன்னான், oh, there is someone coming greater than me. என்னை பார்க்கிலும் பெரியவர் எனக்கு பின் வருகிறார். I baptize you with water, நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் but கொடுக்கிறேன். he will baptize you with Holy Spirit and fire. எனக்கு பின் வருகிறவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினால் அக்கினியால் ஞானஸ்நானம் He will கொடுப்பார். baptize you with Holy Spirit and fire. அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியால் அக்கினியால் ஞானஸ்நானம் You are கொடுக்கிறார். going to be baptized with the fire anointing. இப்பொழுது ஒரு அக்கினி அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கி வருகிறது. Hallelujah. Hallelujah. The fire that burns up every work of the devil. பிசாசின் கிரியைகளை அழிக்கிற தேவனுடைய அக்கினி. The fire that burns every work of the flesh.
எல்லா மாம்சத்தின் கிரிகளை சுட்டெரிக்கிற தேவனுடைய அக்கினி Hallelujah. Hallelujah. Now it is coming upon you. இப்போது உன்மேல் Now ஊற்றப்படுகிறது it is coming upon இப்போது you. உங்கள் மேல் இறங்கி வருகிறது Hallelujah. 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 Now the Holy Spirit is falling upon you. இப்போது ஆவியானவர் உன்மேல் He is ஊற்றப்படுகிறார் transforming you. வரங்கள் ஒரு மாறுதலை கொண்டு வருகிறார், உன்னை மறுரூபமாக்குகிறார். ஆண்டவர் இப்போ தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. தேவன் இப்போது உங்களை நிரப்பி உங்களை மறுரூபப்படுத்திக் கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. ஆவியானவர் விட்டுக்கொடு, ஆவியானவர் விட்டுக்கொடு. Wherever you are, give into the Holy Spirit. Surrender to the Holy ஆவியானவர் Spirit. ஒப்புக்கொடுங்கள். His அப்படியே mighty presence is falling in this place. ஒரு பலத்த அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. Hallelujah. Hallelujah. Hallelujah.